அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வேளாண் வேதிப்பொருட்களும் அதன் விளைவுகளும். நிறைய என்வாயன்மெண்டல் இஷ்யூஸ் நம்ம பார்த்தோம். அதில் முக்கியமானது இந்த வேளாண் வேதிப்பொருட்களும் அதன் விளைவுகளும். அப்படின்னா என்னென்னா, வேளாண்மை பகுதியில் நம்ம பயன்படுத்தக்கூடிய வேதிப்பொருட்கள் எவ்வளோ சுற்றுச்சூழலை அது பாதிக்குது, அது ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வேளாண் வேதிப்பொருட்களும் அதன் விளைவுகளும் அப்படின்ற தலைப்பின் கீழே நம்ம பார்ப்போம். இப்போ உரங்கள், சுண்ணாம்பு கலப்பு மற்றும் அமிலமாக்கும் காரணிகள், மண் பாங்குபடுத்தும் பொருட்கள், சாயில் கண்டிஷனர்ஸ்ன்னு சொல்லுவோம், பூச்சிக்கொல்லிகள் மற்றும் விலங்கு வளர்ப்பில் உபயோகப்படுத்தப்படும் வேதிப்பொருட்கள், இது எல்லாமே தான் வேளாண் வேதிப்பொருட்கள்னு சொல்கிறோம். முக்கியமாக இந்த உரங்களை பயன்படுத்துறதுனால மண்ணின் வளமும் குறைஞ்சி போயிடுது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அதிகப்படியான உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் இதெல்லாம் பயன்படுத்துறதுனால என்ன விளைவுகளை அதிகமாக ஏற்படுத்துது அப்படின்னா, நிலத்தடி நீரை மாசுபடுவதோடு அதை குடிக்கிறதுக்கு இயலாத தன்மையாக மாற்றி விடுகிறது அப்படின்னு ஒன்று. கடைசியாக இது அதிகமாக பயன்படுத்துறதுனால இறுதியாக என்ன ஆயிடுதுன்னா, மண்ணின் வளத்தையும் அது பாதிக்கிறது. பெரும்பாலான வேதிய உரங்கள் என்ன தாவரங்களுக்கு கொடுக்குதுன்னா, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் அது வளர்றதுக்கு உதவுகிறது. அதனால தான் இந்த உரங்களை எல்லாம் நம்ம போடுறோம். ஆனால் நாளடைவில் இது என்ன செய்யுதுன்னா, மண்ணின் வளத்தை குறைத்து விடுகிறது அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மண்ணின் அமிலத்தன்மையை நுண்ணுயிர்கள் இருக்கு இல்லையா, அதன் மூலமாக பாதிச்சு விடுகிறது. அதன் மூலமாக கார்பன், நைட்ரஜன் சுழற்சியை கூட அது பாதிச்சு விடுது அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பசுமை இல்ல வாயு மண்ணில் இருந்து அது என்ன செய்யுதுன்னா, மண்ணில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு தேவைப்படும் நைட்ரஜன், பாஸ்பரஸ், சல்ஃபர் இந்த ஊட்டச்சத்துக்களை அவற்றுக்கு போய் சேர விடாமல் பாதித்து விடுகிறது அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த டிடிடி பவுடர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. டிடிடி பவுடர், டிடிடி அப்படின்னு சொல்லுவோம். அது டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான பூச்சிக்கொல்லி மருந்து. அது மட்டும் இல்லாமல் பிஓபி, பாலிக்ளோரின் பைஃபினைல்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டுமே பூச்சிக்கொல்லியாக நம்ம பயன்படுத்துவோம். இது என்ன செய்யுதுன்னா, பிஹெச்சின் ஏற்றத்தாழ்வு மற்றும் வேளாண் பொருட்களின் தரத்தை பாதிக்குது. ஒன்று என்ன, இந்த பூச்சிகளை கொல்றதுக்காக நம்ம அதை பயன்படுத்துகிறோம். ஆனால் நாளடைவில் என்ன செய்யும்னா, இதெல்லாமே போய் செடிமெண்ட்ஸாக மண்ணில் போய் அது பதிஞ்சு என்ன செய்யும்னா, அந்த மண்ணினுடைய தரத்தை பாதித்து விடுகிறது. இது ஒரு பெரிய பிரச்சனை. மண்ணின் அந்த சாயில் ஃபர்டிலிட்டி அது குறைக்கும் போது அடுத்த தலைமுறையில் வரக்கூடிய தாவரங்கள் எதுவுமே சரியாக வளராது. இதுதான் பிரச்சனையை. இந்த பிரச்சனையை நீடித்த நிலையான வேளாண்மை மூலமாக குறைத்து விடலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ இந்த பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துறதுனால இந்த மண்ணின் தரத்தை குறைத்து விடுகிறதுன்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மனித இனத்தில் நம்மளுக்கு கூட நிறைய விதமான சைடு எஃபெக்ட்ஸ் வர்றதா சொல்கிறாங்க. பூச்சிக்கொல்லியை பயன்படுத்துறதுனால மூளைச்சாவு, இரத்த புற்றுநோய், நரம்பு நச்சுத்தன்மை, நடுக்கவாதம், அது மட்டும் இல்லாமல் இந்த அறிகுறிகளெல்லாம் இருக்கும். இதை தவிர மலட்டுத்தன்மை, பிறவி குறைபாடுகள், இனப்பெருக்கம் மற்றும் நடத்தை பிறழ்வுகள் இது எல்லாமே அதிகமாக பாதிக்குது அப்படின்ட்டு சொல்கிறோம். எதை பயன்படுத்துறதுனால? இந்த பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துறதுனால. அதனால் இயற்கை வேளாண்மைக்கு போயிடுறது தான் உத்தமம், பெஸ்ட்டு. அதனால் இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல கேட்கக்கூடிய கேள்விகள் என்னெல்லாம் வரலாம்னா, அந்த வேதி வேளாண் பொருட்கள்னால் என்ன அது கேட்கலாம். அது ஒரு 2 மார்க்ஸ்க்கு கேட்கலாம். இதன் மூலமாக வரக்கூடிய அந்த பாதிப்புகள் என்ன அப்படின்னு கேட்கலாம். இது நீரை என்ன செய்யும் அப்படின்னா, நீரை அதிகமாக மாசுபடுத்துறதும் இல்லாமல் நமக்கு குடிக்க முடியாத தன்மை உண்டாக்குகிறது, அதை சொல்லலாம் நம்ம. இது எல்லாமே உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் வந்துடும். ஆக்கிரமிப்பு செய்துள்ள அயல் நாட்டு தாவரங்கள். இப்போது இதுவும் ஒரு என்வாயன்மெண்டல் இஷ்யூஸில் ரொம்ப நம்ம போராட்டத்துக்குரிய விஷயமாக இப்போ நம்ம பார்க்குறோம். நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய நிறைய என்வாயன்மெண்டல் இஷ்யூஸில் இந்த ஆக்கிரமிப்பு தாவரங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஆக்கிரமிப்பு தாவரங்கள்லாம் உங்களுக்கு ஷார்ட்டாக என்ன சொல்கிறேன், வெளிநாட்டில் இருந்து ஏதாவது ஒரு காரணத்துக்காக நம்ம நாட்டுக்கு இறக்குமதி செஞ்சுருப்போம்.
அப்படி இல்லையா, மற்ற பொருட்கள் கூட இது கலந்து வந்திருக்கும். அந்த கலந்து வந்த விதைகள் வந்து நம்ம நாட்டு தாவரங்களுக்கு இடையில் அது வளர்ந்து அவைகள் நல்லா வளர்ந்து நம்ம நாட்டில் வளரக்கூடிய உள்நாட்டு தாவரங்களை வளர விடாமல் தடுத்து இந்த கிராப் ப்ரொடெக்ஷன், கிராப் வளர்ச்சியை அது அடைக்கிடும். அந்த சிற்றினங்களை அது கம்ப்ளீட்டாக அழிச்சிடும். காரணம் என்னென்னா, அதில் வளரக்கூடிய அந்த வேதிப்பொருட்கள் இது எல்லாமே வந்து அதை குறைத்து விடும். இதனால் நிறைய பெரிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து இப்போதைக்கு நம்ம நாடு சந்திச்சு கொண்டு இருக்கிறது. நம்ம நாடு மட்டும் இல்லை, உலகளாவிய வந்து சங்கத்தின்படி அந்நிய ஆக்கிரமிப்பு தாவரங்கள் வாழ்வதை என்ன செய்யுதுன்னா, இந்த மற்ற உயிரி பன்மைத்தன்மத்தை ஏற்படுத்தும் இரண்டாவது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இது இருக்குது அப்படின்ட்டுன்னு சொல்கிறோம். இப்போ இது வந்து இன்னைக்கு ரெண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு. இதில் ஆக்கிரமிப்பு தாவரங்கள்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது, உள்ளூரில் இல்லாத ஒரு சிற்றினம் இயற்கையாகவோ அல்லது சூழல் தொகுப்பில் அல்லது குறிப்பிட்ட நாட்டிலிருந்து பரவி உள்ளூர் சிற்றினங்களில் உயிரியல் மற்றும் வாழ்வு நிலை குறுக்கீடு செய்வது மற்ற சூழல் தொகுப்பிற்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம். இது பொருளாதார இழப்பை கூட ஏற்படுத்தி விடுகிறது. இப்போது வெளிநாட்டிலேருந்து இங்கே கொண்டு வராங்க அப்படின்னா, ஒன்று வந்து அதனுடைய அழகிற்காக கொண்டு வந்திருக்கலாம், இல்லை அதில் தேவைப்படக்கூடிய பொருட்களுக்கு எதுக்காவது கொண்டு வந்திருக்கலாம். இதுக்காக கொண்டு வந்து இங்கே வளர்க்கப்பட்ட தாவரங்கள்னால் இந்த ஆக்கிரமிப்பு தாவரங்கள், அயல்நாட்டு தாவரங்களை கொண்டு வந்து இங்கே வளர்த்துருப்போம் நம்ம ஏதாவது ஒரு வகைக்காக. இது என்ன செய்யுதுன்னா, சில ஆராய்ச்சி நிறுவனங்கள் கூட என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க ஆராய்ச்சிக்காக நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி ஒரு நார்மல் கண்டிஷன்ஸ்க்கு அந்த தாவரங்களை வளர்க்குறதுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அதனோடு கூட இந்த காட்டு இயல் வகைகளின் மரபு வளங்களை இறக்குமதி செய்யும் பொழுது இவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கலாம். வழக்கமான ஆக்கிரமிப்பு தாவரங்களின் உண்ண தகுந்த பழங்கள் பறவைகள் மூலமாகவும் இவை வந்து சேர்ந்திருக்கும். இதன் மூலமாக இறக்குமதி செய்யப்பட்ட தாவரங்கள்னா இவைகள். ஆக்கிரமிப்பு தாவரங்கள் வந்து அதனுடைய பண்புகள் என்னன்னு பார்த்தா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரும், வேகமாக வளரக்கூடிய இந்த தாவரங்கள் எளிதில் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து தன்னை மாற்றிக்கும். அந்த சுச்சுவேஷன்ஸ், அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த தாவரங்கள் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய வளர்ச்சியை மாற்றிக்கும். இவைகள் இலை மட்கு தரத்தை மாற்றுவதன் மூலம் மண்ணின் சமூக அமைப்பை மாற்றி மண்ணில் உள்ள உயிரினங்கள் மற்றும் மண் விலங்குகள் மற்றும் சூழல் மண்டல செயல்பாடுகளை பாதித்து விடுகிறது. இதுதான் அதனுடைய பண்புகள். முதல்ல வந்து மெதுவாக உள்ளே வந்து கொஞ்சம் வளர ஆரம்பித்து அங்கே இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை வளர்த்துக்கிட்டு உடனே என்ன செய்யும், அங்கே இருக்கிற தாவரங்களினுடைய வளர்ச்சியை அடக்கிட்டு இது நல்லா ஃபுல்லாக வளர்ந்துடும். அப்போ என்ன ஆகும்னா, இதனுடைய ஆதிக்கம் அதிகமாகிடும். உள்நாட்டு தாவரங்கள் வளர்றதுக்கு உண்டான வாய்ப்பே அது கொடுக்காது. இவை மண்ணில் சிதைத்தலின் மண்ணை என்ன செஞ்சிடும், அதை சிதைச்சு அதன் மீது எதிர்மறை விளைவை ஏற்படுத்தி அருகில் உள்ள உள்ளூர் சிற்றினங்களுக்கு அழுத்தத்தை கொடுக்கிறது. அப்போ சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் சில ஆக்கிரமிப்பு தாவரங்களை இப்போ நிறைய இருக்குது. அதில் உங்கள் போர்ஷன்ஸில் வந்து ஒரு 4 தாவரங்களை கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன எதிர்மறையான தாக்கத்தை அது கொடுக்குது, எந்த உள்ளூர் தாவரங்களை அது வளர்க்க விடாமல் செய்யுது, அது என்னெல்லாம் தாவரங்கள்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய தாவரங்கள் அதில் வந்து ஒரு முக்கியமாக 4 தாவரங்களை பற்றி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஐகார்னியா, லான்டனா, பிரிசாப்பஸ், இந்த மாதிரி நிறைய தாவரங்கள் கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த அந்த 4 விதமான தாவரங்கள் என்ன, எந்த ஊர்லேருந்து அது இறக்குமதி செய்யப்பட்டது, எதுக்காக இங்கே வந்தது, இப்போ அதனுடைய நிலைகள் என்ன, அது என்ன செஞ்சு, அதனால் நம்மளுக்கு உண்டான பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஐகார்னியா கிராசிபஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தென் அமெரிக்காவை சார்ந்த ஒரு தாவரம். இதை வந்து ஆக்கிரமிப்பு தாவரம்னுட்டுன்னு சொல்கிறோம். இது வந்து நீர்நிலைகளில் அதில் வரக்கூடிய ஒரு வயலட் கலரில், ஒரு ஊதா கலரில் ஒரு பூ இருக்கும். அந்த பூவுக்காக, அழகு தன்மைக்காக இந்த ஏரி குளங்களில் வச்சோம்னா, ஏரி நீர்நிலைகளில் அது வைக்கும்போது அழகாக நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக, நீர்நிலைகளை அலங்காரப்படுத்துவதற்காக அங்கேருந்து அது கொண்டு வரப்பட்ட தாவரம் தான் இந்த ஐகார்னியா.
முதல்ல வந்து அழகுக்காக கொண்டு வந்து வச்சாங்க, ரைட். இது வந்து வேகமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரக்கூடிய இந்த தாவரம் ஒரு இடத்துல இந்த தாவரத்தை வச்சுட்டோம்னா, அந்த தண்ணிக்குள்ளே வச்சுட்டோம்னா ஒரு மாதத்துக்குள்ளே ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாகவே சீக்கிரமாக அது வளர்ந்துடும். இது தண்ணீரில் ஃப்ரீயாக மிதக்கக்கூடிய ஒரு தாவரம், நல்லா வயலட் கலரில் நல்லா பூத்து பரந்த அளவில் இருக்கக்கூடிய ஒரு தாவரம். இது உலகளாவிய பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாவரமாக இப்போதைக்கு இருக்குது. காரணம் என்னென்னா, அந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை அதிகமாக பயன்படுத்தி ஃபுல்லாக அந்த ஏரியாவை டிப்ளீட் பண்ணிடும். அப்போ அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸை அது யூஸ் பண்ணிடும், ஆக்சிஜனையும் யூஸ் பண்ணிடும். தானாக இதுவே எல்லாமே யூஸ் பண்ணிட்டா அந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய சின்ன மீன், நத்தை இதெல்லாம் இருக்குது இல்லையா, அவைகளுக்கு வாழறதுக்கு உண்டான சூழலை இது ஏற்படுத்தி கொடுக்கறதில்ல. அங்கே இருக்கிறது எல்லாமே இதுதான் யூஸ் பண்ணிடுதே. அப்புறம் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன தாவரங்களும் எதுவுமே வளர முடியாது. ஏன்னா அந்த தண்ணியில் அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே இது யூஸ் பண்ணிடும், ஆக்சிஜனை இது யூஸ் பண்ணிடும். குறிப்பிட்ட காலகட்டங்களில் அந்த ஏரியோ குளமோ ஃபுல்லாகவே அது நிறைஞ்சிரும். அப்போ நிறைஞ்சிருச்சுன்னா நியூட்ரியன்ஸ் ஃபுல்லாகவே இது டிப்ளீட் பண்ணிடும். மற்ற தாவரங்கள் வளர்கிறதுக்கு அது வாய்ப்பே கொடுக்காது. அதனால் இது வந்து இதன் பறந்து விரிந்த வளர்ச்சி வந்து உலகளாவின உயிர்மை பன்மத்தன்மத்தின் இழப்பிற்கு இது காரணமாக இருக்குன்னு சொல்கிறோம். இது தாவர மிதவை உயிரினங்களின் வளர்ச்சியை பாதிப்பதோடு இறுதியாக நீர் சூழ்மண்டலத்தையே அப்படியே மாற்றி விடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நீர்நிலைகளின் ஆக்சிஜனின் அளவை குறைச்சிருது. இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்னேனே அது மட்டும் இல்லாமல் நோயை உருவாக்கும் கொசுக்கள் இருக்கு இல்லையா, அது உறைவிடமாகவும் இது இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த பல்ஜாக இருக்கும் அதனுடைய பீட்டியோல், அதனுடைய இலை காம்பானது அப்படியே பஞ்சு போன்ற இருக்கிறதுனால அந்த இடத்துல போய் இந்த கொசுக்களெல்லாம் உட்காந்து முட்டை வச்சு நல்லா அதை இனப்பெருக்கல் செய்கிறதுக்கு இது வசதியாக இருக்குது. அப்போது இது ஆக்கிரமிப்பு செய்கிறது மட்டும் இல்லாமல் மற்ற தாவரங்களை வளர விடாமல் தடுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியாவில் இருக்க தண்ணீரில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் எல்லாமே காலி பண்ணிடுது. அது மட்டும் இல்லாமல் நோயை உண்டாக்கும் கொசுக்களின் இருப்பிடமாகவே அது மாற்றி விடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இனப்பெருக்கம் செய்யும் உறைவிடமாகவும் தனியாக மிதக்கும் அடர்ந்த வேர்கள், பாதி மூழ்கிய இலைகளின் நத்தைகளும் உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆழ்நிலைக்கு சூரிய ஒளி உள்ளே போகாத அளவுக்கு அப்படியே ஃபுல்லாக தண்ணி மேலேயே ஃபுல்லாக இந்த இலைகளும் அந்த தாவரங்களும் ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சுன்னா சூரிய ஒளி இந்த தாவரங்களை தாண்டி உள்ளே போகாது. இந்த நீர்வாழ் உயிரினங்களுக்கு சூரிய ஒளியானது தேவை. ஆனால் இந்த சூரிய ஒளியானது இந்த தாவரங்களை தாண்டி உள்ளே போகிறதே கிடையாது. அதனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஆழ்நிலைக்கு சூரிய ஒளி ஊடுருவதை தடை செய்வதோடு நீர் வாழிகளுக்கு இடையூறாகவும் விவசாய, மீன் பிடித்தல், பொழுதுபோக்கு மற்றும் நீர் மின்சாரம் உற்பத்தி செய்வதையும் இது பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு என்ன அப்படின்னா, அது எந்த ஊர்லேருந்து கொண்டு இறக்குமதி செய்யப்பட்டது, எதுக்காக இறக்குமதி செய்யப்பட்டது ஒன்று. இது நீர்நிலைகளில் எந்த விதத்தில் அது பாதிப்பு செய்யுது அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜனை யூஸ் பண்ணிக்கும், ஊட்டச்சத்து பொருட்களையும் யூஸ் பண்ணிவிட்டு இது தானாக நல்லா வளர்கிறதுனால மற்ற உயிரினங்கள் அங்கே வளர்கிறதுக்கு அது வாய்ப்பு கொடுக்கறதில்ல. இன்னொன்று, நோயை உண்டாக்கும் கொசுக்களையும் அது அதிகமாக வளர்க்கிறது, இருப்பிடமாக இருக்கிறது, உறைவிடமாக இருக்கிறது அப்படின்ட்டுன்னு சொல்லலாம். இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய எக்ஸாம்பிள் வந்து லாண்டனா கமாரா. உங்கள் ஐகார்னியா ஸ்பீஷீஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்கள் பாடத்தில் இருக்கக்கூடிய 8.5 அப்படின்ற பிக்சரை பார்த்தீங்கன்னா ஒரு ஏரி நீர்நிலையில் ஒரு தாவரம் இருக்க பாருங்கள். வயலட் கலராக பூவெல்லாம் இருக்கும். அந்த தாவரத்தை நீங்கள் பாருங்கள், அதுதான் ஐகார்னியா ஸ்பீஷீஸ். அடுத்து இந்த லாண்டனா கமாரா, இதை கூட பாருங்கள். உங்கள் பாடத்தில் இருக்கிற படம் 8.6 லாண்டனா கமாரான்னு இருக்கும் பாருங்கள். இது நிறைய இந்த வேலி ஓரமாக இருக்கக்கூடிய இந்த தாவரம். இதுவும் உலக ஆக்கிரமிப்பு சிற்றினங்களில் மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கக்கூடிய மோசமான ஆக்கிரமிப்பு சிற்றினம்னு சொல்கிறோம் இதை நம்ம.
இது எங்கேருந்து கொண்டு வரப்பட்டதுன்னா, இது வட அமெரிக்காவில் இருந்து இதனுடைய அழகான மலர்களுக்காக இந்த தாவரமானது இங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. இது பரவலான தகவமைப்புடன் பல்வேறு வாழிடங்களில் இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா வேலி ஓரமாகவும் இது அதிகமாக இருக்கும். உன்னிக்காயின்னு கூட சொல்லுவாங்க. சின்ன சின்னதாக கொத்த திராட்சை மாதிரி கருப்பாக பச்சையாக காய் காய்ச்சி அதனுடைய பழமானது வந்து நல்ல கருப்பாக இருக்கும் அதனுடைய கனிகள். இப்போ இது ஈஸியாக பரவக்கூடியது. அந்த கனிகளை உண்பதற்காக இந்த பறவைகளெல்லாம் வரும். அந்த பறவைகளெல்லாம் கொண்டு போய் வேறு இடத்துல போட்டுச்சுன்னா அங்கே ஈஸியாக வந்துடும். இது பறவைகள் மூலம் விரைவாக பரவக்கூடியது. வேர் சுரப்பு வேதிப்பொருள் ஒன்று சுரக்கப்படுது இதிலிருந்து. இவை ஏற்படுத்துவதால் சுற்றி காணப்படும் தாவர விதை முளைத்தல் மற்றும் வேர் நீச்சி அடைதலின் வளர்ச்சியை இது தடுக்குது. இந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய வேர் வந்து ஒரு விதமான அலிலோபேத்திக் ஒரு கெமிக்கலை செக்ரியேட் பண்ணுது, சுரக்குது. அதனால பக்கத்தில் இருக்கக்கூடிய தாவரங்கள் எதுவுமே வளராது. வேர்களை நீக்குதல் மற்றும் உயிரி வழி கட்டுப்படுத்துதல் ஆகிய இதனை கட்டுப்படுத்தும் சிறந்த முறையாகும். அதை கம்ப்ளீட்டாக அந்த மரத்தை களையணும் அப்படின்னு சொன்னால் மரத்தை புதர் செடி மாதிரி தான் அது இருக்கும். அதை கம்ப்ளீட்டாக அதை வேரோடு எடுத்துகிட்டு அந்த வேரை கம்ப்ளீட்டாக அங்கேருந்து எடுத்து தூக்கி போட்டுடணும். அப்போ தான் அந்த மரத்தை களைஞ்சதுக்கு உண்டான அர்த்தம். சின்னதாக வேர் அங்கே விட்டு வச்சோம்னா கூட அந்த வேர்லேருந்து வரக்கூடிய அந்த உயிர் வேதிப்பொருட்கள் மற்ற தாவரங்களை வளர விடாமல் தடுத்துடும். தற்போது மலைவாழ் மக்களுக்கு இவற்றின் தண்டுகளை உபயோகப்படுத்தி வீட்டு உபயோகப் பொருட்களெல்லாம் கூடைகள் மர சாமான்களெல்லாம் தயாரிக்கிறதுக்கு இதன் மூலமாக பயிற்சி கொடுத்து அந்த இது ஏதாவது ஒரு மூலமாக அதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். அதனால் அதை வேரோடு எடுத்துட்டோம்னா அந்த வேரெல்லாம் கட் பண்ணி அதனுடைய தண்டு அதன் மூலமாக என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் மலைவாழ் ஜனங்களுக்கு வந்து அதனுடைய அது சாமான்களெல்லாம் எப்படி செய்கிறது, அந்த கூடைகளெல்லாம் எப்படி தயாரிக்கிறது, கட்டில் உட்பட அந்த நாரை அந்த அந்த இலைகள் அதெல்லாமே வச்சு அந்த அந்த தண்டுகளெல்லாம் வச்சு எப்படி செய்யணுங்கிறத அவங்களுக்கு பயிற்சி அளித்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் இது ஒரு வகையான ஒரு சேலஞ்ச். நம்மளுக்கு இந்த சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய ஒரு விதமான சேலஞ்ச் இந்த லேண்டன் கமாரா. நமக்கு சேலஞ்சாக இருந்தால் கூட ஒரு விதமாக அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பயிற்சியும் கொடுத்துட்டு வராங்க. அடுத்த தாவரம் பார்த்தீனியம் ஹிஸ்டிரோஃபோரஸ். பார்த்தீனியம் ஹிஸ்டிரோஃபோரஸ் இது தென் அமெரிக்காவை சார்ந்த ஒரு தாவரம். இது எப்படி வந்ததுன்னா, அந்த ஊர்லேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட தானியங்களில் ஒரு விதையாக அப்படியே கலந்து வந்துட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த தாவரம் என்னன்னுட்டுன்னு உங்கள் பாடத்தில் இருக்கக்கூடிய அந்த படத்தை பார்த்தீங்கன்னா 8.7 பார்த்தீனியம் ஹிஸ்டிரோஃபோரஸ்ன்ற படத்தை ஒன்று பாருங்கள். இது அதிகமாக நம்ம என்னன்னுட்டுன்னு சொல்லுவோம். கொஞ்சம் யோசித்து பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம். நல்லா உன்னிச்சு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பூக்கள் வந்து சின்ன சின்ன வெள்ளை பூக்கள் இருக்குது பாருங்கள், வெண்மை நிறமான பூக்கள் இருக்குது. அந்த பூக்கள் பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் வரும். சின்ன வயசில் என்ன பண்ணுவோம், நம்ம அந்த பூக்களை மட்டும் கிள்ளி மூக்குத்தி அப்படின்னுட்டுன்னு சொல்லுவோம்ல, அதை மூக்குத்தி பூ தாவரம்னு கூட சொல்லுவோம். அதை தொடக்கூடாது, அது விஷம் அப்படின்லாம் கூட சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எங்கள் பாட்டி அவங்க கூட சொல்லுவாங்க, அதெல்லாம் தொடாது, அதெல்லாம் விஷப்பூச்சி, விஷ தாவரம் அதெல்லாம் அப்படின்னுட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த தாவரம் ஒரு இறக்குமதி பொருட்களில் கலந்து வந்த ஒரு விதமான அயல் நாட்டு தாவரம். இது வந்து வேணும்னே நம்ம இங்கே அலங்காரத்துக்காக கொண்டு வளர்க்கப்பட்ட தாவரம் இல்லை. அப்போ எப்படி வந்தது அப்படின்னா, உணவு பற்றாக்குறைக்காக உணவை பொருட்கள் தானியங்களை வந்து கொண்டு வரும்போது எதிர்பாராத விதமாக கலந்து உலகின் பல்வேறு பகுதிகளில் இது அறிமுகப்படுத்தப்பட்டு விட்டது அப்படின்னுட்டு சொல்கிறாங்க. இது அதிகமாக எங்கே இருக்குது அப்படின்னா, இது காடுகளில் காணப்படும் தீங்கு விளைவிக்கக்கூடிய களை செடியாகும். இவை
பிறப்பிட சிற்றினங்களின் வளர்ச்சியை குறைப்பதோடு விலங்குகளுக்கு கிடைக்கும் தீவனங்களையும் குறைத்து விடுகிறது. இது எந்த இடத்துல வளருதோ பக்கத்தில் இருக்கக்கூடிய தாவரங்களை வளர்க்கவே விடாது. விலங்குகளுக்கு வளர்க்கக்கூடிய தீவன பொருட்கள் வளர்க்குறாங்க இல்லையா, செடிகள் தாவரங்களை வளர்க்குறோம், அந்த இடத்துல இது களையாக வளரும். அப்போ இது என்ன செய்யும், அதுக்கு போகக்கூடிய ஊட்டச்சத்து பொருட்களை எல்லாமே இது எடுத்துக்கும். இது அந்த தாவரங்களை வளர விடாது. உள்ளூர் சிற்றினங்களை என்ன செய்யாது, பிறப்பிட சிற்றினங்களை இது வளர்க்கவே அனுமதிக்காது. இதுவே நல்லா வளர்ந்துடும். அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் இது அப்சார்ப் பண்ணி நல்லா வளரும்போது மற்ற தாவரங்கள் எப்படி வளரும்? அந்த தாவரங்கள் வளராத பட்சத்தில் விலங்குகளுக்கு தீவனமும் கிடைக்காது, நார்மலாக நம்ம வளர்க்கக்கூடிய கிராப்ஸ் தாவரங்கள் அதுவும் சரியாக வளராது. சரியா? மேய்ச்சல் மற்றும் விலங்கு நிலங்களில் பொதுவாக இதன் விளைச்சலை குறைச்சி விடுது. அப்படின்னா மேய்ச்சலுக்கு கொண்டு போகிறோம் இல்லையா, அந்த இடத்துல வளரக்கூடிய தாவரங்களையும் இது குறைச்சிரும். இத்தாவரங்களால் வேரில் உற்பத்தி செய்யப்படும் வேதிப்பொருட்கள் பயிர் மற்றும் பிறப்பிட தாவரங்களின் வளர்ச்சியை ஒடுக்குகிறது. இது எந்த விதத்தில் ஒடுக்குது அப்படின்னு சொன்னால், அந்த பார்த்தீனியம் தாவரத்தில் உள்ள வேர்களில் ஒரு விதமான வேதிப்பொருட்கள் சுரக்கின்றது. அந்த வேதிப்பொருட்கள் பக்கத்தில் வளரக்கூடிய தாவரங்கள், பிறப்பிட தாவரங்களாகட்டும் பயிர் வகை தாவரங்களாகட்டும், அவற்றினுடைய வளர்ச்சியை இது ஒடுக்கி விடுகிறது அப்படின்னு சொல்கிறோம். இதன் மகரந்தங்கள் மனிதனின் சுவாசத்தை நாசி சுழற்சியை மற்றும் ஆஸ்மா, தோலழற்சி போன்றவற்றை ஏற்படுத்துகிறது அப்படின்னுட்டுன்னு சொல்கிறோம். இப்போது அதனால தான் அதை போய் தொடாதன்னுட்டுன்னு சொல்லுவாங்க. அதை தொட்டாக்கா அலர்ஜி வந்துடும். அதான் அலர்ஜியை தான் தோலழற்சின்னுட்டுன்னு சொல்கிறோம் நம்ம. சரியா? ஆஸ்மா, அப்புறம் அந்த பூக்களை நம்ம நுகர்ந்து பார்க்குறோம் இல்லையா, அந்த மூக்கு மேலே வச்சுப்போம் நம்ம, அதான் வைக்காதன்னு சொல்கிறது அப்படின்ட்டு. ப்ரீதிங், ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ், ஆஸ்மா இதெல்லாமே வரும் அப்படின்ட்டுன்னு சொல்கிறாங்க. ரைட்டா? அதனால் இந்த தாவரத்தை கிட்ட போகாத, தொடாத அப்படிலாம் சொல்லுவாங்க. மனிதர் அந்த தாவரங்களுக்கு என்ன இழப்பை ஏற்படுத்துதுனாக்கா, பயிர்களாகட்டும் மற்ற உள்ளூர் தாவரங்களாகட்டும் தீவன தாவரங்களாகட்டும் வளரவே வளராது. காரணம் என்னென்னா, அவற்றில் இருக்கக்கூடிய அந்த வேரில் சுரக்கக்கூடிய ஒரு விதமான வேதிப்பொருட்கள் இந்த தாவரங்களை வளர விடாமல் தடுத்து விடுகின்றது அப்படின்ட்டுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதன் மகரந்த துகள்கள் இருக்குது இல்லையா, அது மனிதருக்கு சுவாசித்தலை கட்டுப்படுத்தும். நாசி அழற்சி அப்படின்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஆஸ்மா, இந்த பார்த்தீனியம் தாவரத்தினால மனிதர்களுக்கு ஏற்படும் நோய்கள் அல்லது கஷ்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய மகரந்த துகள்கள் இருக்கு இல்லையா, அதனால் நாசி அழற்சி வருது, ஆஸ்மா வருது அப்படின்ட்டுன்னு சொல்கிறான். அதுக்கு அடுத்து பிரெசாபிஸ் ஜூலிஃப்ளோரா அப்படின்னு ஒரு தாவரம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பாடத்தில் வரக்கூடிய படம் 8.8 பிரெசாபிஸ் ஜூலிஃப்ளோரா அப்படின்னு ஒரு தாவரம், முள் தாவரம் மாதிரியே இருக்கும் பாருங்கள். அதனுடைய மலர்கள் அப்படியே வால் மாதிரி அப்படியே தொங்கும், மஞ்சள் நிற மலர்கள் இருக்கும் பாருங்கள். அது அப்படியே தொங்குது பார்த்தீங்களா? நிறைய வேலியோரமாக நிறைய இருக்கும் இந்த தாவரங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால தான் உங்களுக்கு அது என்ன தாவரம்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. அதனால தான் அந்த படத்தை பார்க்க சொல்லி நான் சொல்கிறேன். அதை பார்த்தாவே வேலியோரமாக இருக்கக்கூடிய முள் தாவரம் மாதிரி அது. சரியா? இது பேர் தான் பிரெசாபிஸ். இப்போது இது ஒரு சேலஞ்சாக இருக்கக்கூடிய ஒரு தாவரம், ஆக்கிரமிப்பு தாவரம். இது எங்கே இருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென் அமெரிக்காவில் இருந்து ஆக்கிரமிப்பு தாவரம். இங்கே தென் அமெரிக்காவில் இருந்து இங்கு ஆக்கிரமிப்பு தாவரம் இது முதல்ல குஜராத்தில் முதன்மையாக பாலைவனங்களை பரவலாக தடுக்கிறதுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட தாவரம் இது. பாலைவனங்களில் தாவரங்களே இல்லை, அப்போ இதை கொஞ்சம் நட்டு வச்சோம்னா ஓரளவுக்கு பசுமையாக இருக்கும் அப்படின்றதுக்காக பாலைவனத்தை குறைப்பதற்காக அல்லது தடுப்பதற்காக குஜராத்தில் கொண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட தாவரம் இது. பிறகு
ஆந்திர பிரதேசம், தமிழ்நாட்டுக்கு எரிபொருளாக இதை கொண்டு வந்தாங்க. இந்த தாவரங்க வளர்த்தோம்னா அதனுடைய பயன் என்னன்னா எரிபொருள். இதை வந்து சும்மாவே வளர்த்து விடுறது கிடையாது. வளர்த்தோம்னா அதன் முடிவில் அந்த தாவரங்களுடைய மரக்கட்டையை வந்து எரிபொருளாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு தான் கொண்டு வந்து அதை நட்டு வச்சது. முதல்ல குஜராத்தில் கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறமா ஆந்திர பிரதேசம், அப்புறமா நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. எரிபொருளாக பயன்படுத்துறதுக்காக கொண்டு வந்தாங்க. இது ஒரு வலிமை மிக்க ஆக்கிரமிப்பு குடியேறிய தாவரமாகும். இதன் விளைவாக வாழிடங்கள் இந்த சிற்றினங்களால் விரைவாக ஆக்கிரமிக்கப்படுகிறது. இதன் ஆக்கிரமிப்பு வளரிட வாழ் மருத்துவ மூலிகை சிற்றினங்கள் வளர்ப்பை இது குறைக்கிறது. பக்கத்தில் இருக்கக்கூடிய மூலிகை தாவரங்கள் எதுவாக இருந்தாலும் அதனுடைய வளர்ச்சியை குறைத்து விடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது காற்று வழி மண் அரிமானத்தை தடுக்கவும், பாலைவனம் மற்றும் கடற்கரை ஓரங்களில் காணப்படும் மணற்குன்று நிலை பெறும் உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது எதனால் இது நட்டு வைக்கிறாங்க அப்படின்ட்டு சொன்னால், பாலைவனத்தை குறைப்பதற்காகவும், மண் அரிப்பை தடுப்பதற்காக. காற்று நல்லா அடிச்சிச்சுன்னா, இப்போ பாலைவனத்தில் காற்று அடிக்குது, காற்று அடிக்கிறதுனால பிரிசாப்பஸ் ஒரு வலிமை மிகுந்த ஆக்கிரமிப்பு குடியேற்ற தாவரமாகும். இது வளர்றதுனால மற்ற சிற்றினங்களை சீக்கிரமாக அழிச்சிட்டு இது தானாக சீக்கிரமாக வளர்ந்துடும். இதன் ஆக்கிரமிப்பு என்ன செய்யும்னா மருத்துவ மூலிகை சிற்றினங்களை வளர விடாமல் தடுத்து விடுகிறது அப்படின்ட்டு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இதை எதுக்கு கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா, பாலைவனங்களில் காற்றின் மூலமாக மண் அரிப்பை ஏற்படுத்தும். அதை தடுத்த நடுவில் அந்த பாலைவனங்களில் இடையில இந்த மரங்களை நட்டு வச்சோம்னா மண் அரிப்பை தடுக்கும் அப்படின்றதுக்காக இதை கொண்டு வந்து வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் கடற்கரை ஓரங்களில் இதை நட்டு வச்சோம்னா அதிகமாக தண்ணீர் வந்து இதுக்கு தனியாக சப்ளை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால தான் கடலோரங்கள்லையும் பாலைவன பகுதிகள்லையும் இதை வளர்த்தாங்க. இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா மணற்குன்றுகள் நிலை பெறவும் இது உதவுது அப்படின்றதுக்காக தான் இதை கொண்டு வந்து சேர்த்தாங்க. நாளடைவில் என்ன ஆயிடுச்சுன்னா மண்ணில் காணப்படும் தீங்கு விளைவிக்கக்கூடிய அபாயகரமான வேதிப்பொருட்களை உறிஞ்சுவதோடு மரக்கறி உருவாகுவதற்கும் முக்கிய மூல ஆதாரமாக இது விளங்குது அப்படின்னு. இப்போ என்னுடைய நன்மைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து வேகமாக வளரக்கூடியது, மற்ற சிற்றினங்களை இது அழிச்சிடும்.